அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டிகல்ல பார்த்தோம்னா 39 என்பது 52 தொகுதிகளாக கூட மாறலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. என்ன ஒரு இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணினா தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறது இப்போ சமீபத்தில் ஒரு பேசும் பொருளாக இருக்கு. நேற்று கூட நம்ம முதலமைச்சர் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கிறத மார்ச் 5ஆம் தேதி கூட்டுவதாக இருக்கிறார். ஓகேங்களா, அதுக்கான இன்வைட்டை வந்து அனுப்பி இருக்கிறாங்க. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறது ஒரு பிரீஃப் ஹிஸ்டரியை எடுத்து பார்க்கலாம். சரிங்களா, அதாவது 1971 எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி 2001 வரைக்கும் ஃபர்ஸ்ட் நமக்கு வச்சிருந்தாங்க. ஓகேங்களா, 42வது சட்ட திருத்தம் 1976 என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 1971 எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையிலேயே 2001 வரைக்கும் லோக்சபா சீட்டோட எண்ணிக்கை இருக்கட்டும், 543 இருக்கட்டும் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா 84th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இன்னொரு 25 வருஷத்துக்கு இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்ப 543 அப்படிங்கிறது 2026 வரைக்கும் இருக்கட்டும் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. இப்போ 2026 அப்படிங்கிறது வரப்போகுது. அதுக்காக தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கறத பண்ணணும் இல்லையா? சோ அதை சார்ந்துதான் இப்ப ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது எழுந்திருக்கு. ஓகேங்களா, ஏன்னா தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறது நமக்கு மக்கள் தொகையை அடிப்படையா வச்சு பண்ணப்பட்டது. சரிங்களா, சோ இதற்கு முன்னாடி பார்த்தோம்னா நமக்கு 2001 ஒரு சில காலகட்டத்தில் நமக்கு இந்த தொகுதிகளோட எல்லைகளை மட்டும் மாற்றி அமைச்சிருப்பாங்க. இப்போ என்ன பண்ண போறாங்க அப்படின்னா அந்த 543 அப்படிங்கிற நம்பரையே இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரு விஷயம் தான் நடக்க போகுது. அப்படிங்கிறப்ப அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இதுல தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய 39 தொகுதிகள் 52 கூட மாறலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். சரிங்களா, சோ அதான் இந்த ஆர்டிகல்ல கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கடைசியாக 2008 தொகுதி மறுவரை அப்படிங்கிறது நடந்தது. முதல்ல பார்த்தோம்னா 1981 மக்கள் தொகை கணக்கெடுப்பை அடிப்படையா வச்சு நடத்தலாம் அப்படிங்கறத திட்டமிட்டு இருந்தாங்க. ஆனா வேணாம் அப்படிங்கறத சொல்லிட்டு 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பை வச்சு மறுவரையறை பண்ணலாம் அப்படிங்கறத ஒரு பிளானா பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் இந்த 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பை வச்சு பண்ணோம் அப்படின்னா நிறைய மாநிலங்கள் அவங்களோட தொகுதிகளை இழக்க நேரிடும் அப்படிங்கறத சொன்னனால என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா தொகுதிகளில் எந்த ஒரு மாற்றத்தையும் அந்த 543 அப்படிங்கிற நம்பர்ல எந்த ஒரு சேஞ்ச் பண்ணாம அதனுடைய எல்லைகளை மட்டும் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அதனாலதான் 2026 வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிறது பேசப்பட்டுச்சு. ஓகேங்களா, இப்ப 2026 அப்படிங்கிறது வரப்போகுது. 2026 வந்துருச்சு அப்படின்னா நமக்கு 1 தொகுதிகளோட எண்ணிக்கையை இன்க்ரீஸ் பண்ணணும். அது எப்படி இன்க்ரீஸ் பண்ண போறாங்க? பாப்புலேஷன் அடிப்படையா வச்சு தான் பண்ணணும். அப்ப தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்லாம் பார்த்தோம்னா பாப்புலேஷனை கம்மி பண்ணியிருக்காங்க, ஸ்டேபிளா வச்சிருக்காங்க, ஸ்டெபிலைஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. அப்ப நம்மளோட பாப்புலேஷன் கம்பேரிட்டிவ் டு நார்த்தன் ஸ்டேட்ஸ், பீகாரோ உத்தரப்பிரதேசோ பார்த்தோம் அப்படின்னா அவங்கள பாப்புலேஷன் அதிகமா வைத்திருக்கக்கூடிய மாநிலங்கள். அப்ப பாப்புலேஷன் அதிகமா இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு அதிகமான தொகுதிகள் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பாப்புலேஷன் கம்மியா இருக்கக்கூடிய தமிழகம் போன்ற கேரளா போன்ற மாநிலங்களுக்கு கம்மியான தொகுதிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப மக்கள் தொகை அடிப்படையில் பண்ணோம்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? 543 அப்படிங்கிற தொகுதி கணக்கை அப்படியே கான்ஸ்டன்டா வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி மறுபடியும் எல்லைகளை மட்டும் மாத்தி அமைக்கலாமா, இல்ல இந்த 543 அப்படிங்கிற நம்பரையே டபுள் மடங்கு கொண்டு போய் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் டபுள் த டைம்ஸ் கொடுத்துடலாமா அப்படிங்கறத யோசிக்கிறாங்க. வேற என்னெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படின்னு பார்த்தோம்னா பார்லிமெண்ட்ல நமக்கு 33% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டுச்சு. அப்ப ஒரு 179 சீட்டை மட்டும் கூடுதலா சேர்த்து வச்சுக்கலாமா அப்படிங்கறத யோசிக்கிறாங்க. இது எது பண்ணாலுமே பாராளுமன்றத்தில் ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டி வந்து விதிகள் எல்லாம் வகுக்கணும். ஒரு சட்டம் கொண்டு வந்து அந்த சட்டத்துக்கு கீழே ரூல்ஸை கொண்டு வந்து அதை பேஸ் பண்ணி தான் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றாங்க. சதர்ன் ஸ்டேட்ஸோட கன்சல்டேஷன் இல்லாம இந்த டீலிமிட்டேஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா இவங்க ஒரு சஜஷன் இந்த ஆர்டிகல்ல கொடுத்திருக்காங்க. நமக்கு 33% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் பார்த்தோம்னா பாராளுமன்றத்தில் 33% போட்டோம்னா 179 அப்படிங்கிற நம்பர் வரும். அப்ப தமிழகத்துக்கு பார்த்தோம்னா 39 சீட் இருக்கு. அதுல ஒரு 13 சீட் நம்ம இன்க்ரீஸ் பண்றப்ப 52 சீட்டா தமிழகத்துக்கு வந்துரும் அப்படிங்கறத சொல்றாங்க. இருந்தாலும் இது எல்லாமே ஒரு கணிப்புகள் மட்டும்தான். ஓகேங்களா, பாப்புலேஷன் சென்சஸ் எடுத்து அதுக்கப்புறமா டீலிமிட்டேஷன் கமிஷன் போடுவாங்க. சோ அந்த கமிஷன் என்னென்ன கிரைட்டீரியாஸ் எடுத்துக்க போறாங்க? பாப்புலேஷன் மட்டுமே ஒரு கிரைட்டீரியாவை எடுத்துக்க போறாங்களா, இல்ல பாப்புலேஷனை கம்மி பண்ண ஸ்டேட்ஸ்க்கு ஏதாவது இன்சென்டிவ்ஸ் வந்து கொடுக்க போறாங்களா, இன் டர்ம்ஸ் ஆஃப் சீட்ல ஏதாவது இன்சென்டிவ்ஸ் கொடுக்க போறாங்களா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும்தான். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஹைப்பர் லூப் சோதனை தடம் தயார், சாதித்து காட்டியது சென்னை ஐஐடி அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ மெட்ராஸ் ஐஐடியில் பார்த்தோம்னா இந்த ஹைப்பர் லூப்கான ஒரு ட்ராக்கை ரெடி பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 400 மீட்டர்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ட்ராக்கை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஹைப்பர் லூப்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஹைப்பர் லூப் அப்படிங்கிறது நீண்ட தூரங்களுக்கு இடையே அதிவேகமாக பயணம் செய்யக்கூடிய எதிர்கால போக்குவரத்து முறை அப்படிங்கிறத சொல்றாங்க. ஒரு ஃபியூச்சர் ஃபார்ம் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிறது தான் இந்த ஹைப்பர் லூப் அப்படிங்கிறது. இந்த லூப் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு
நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. லூப் அப்படிங்கிற ஒரு டியூப் மாதிரி இருக்கும். டியூபுக்குள்ளே நம்ம ஒரு ட்ரெயினை அனுப்புகிற மாதிரி தான் இந்த ஹைப்பர் லூப் அப்படிங்கிற டெக்னாலஜி. ஓகேங்களா? லைக் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு இதுதான் ஒரு டியூபாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு டியூபாக இருக்கும். இந்த டியூபுக்குள்ளே பார்த்தோம்னா நமக்கு ட்ரெயின் போகும். ஓகேங்களா? அதாவது எந்த இடத்துலையுமே டச் ஆகாது. ஓகேங்களா? மேக்னெட்டிக் பிரின்சிபல்ஸை யூஸ் பண்ணி எந்த இடத்துலையுமே டச் ஆகாமல் போகும். ஓகேங்களா? இப்போ ஏதாவது ஒரு இடத்துல டச் ஆனால் தான் என்ன ஆகும்னா அந்த ட்ரெயினோட ஸ்பீட் அப்படிங்கிறது கம்மியாகும். இந்த ஹைப்பர் லூப் டெக்னாலஜியில் பார்த்தோம்னா அந்த போகக்கூடிய அந்த ரயில் பெட்டிக்கு பேர் பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாட் அப்படிங்கிறதுல ஒரு 24 to 28 பேர் கூட பயணிக்க முடியும். ஸோ இந்த பாட்டில் பார்த்தோம்னா நமக்கு எந்த இடத்துலையுமே டச் ஆகாது. ஓகேங்களா? மேக்னெட்டிக் பிரின்சிபல்ஸை பயன்படுத்தி ரன் ஆகிறதுனால எந்த இடத்துலையுமே டச் ஆகாது. டச் ஆகாதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அந்த உராய்வு அப்படிங்கிறது ஏற்படாது. இதனால வேகம் கம்மியாகாது. அதே மாதிரி பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஹைப்பர் லூப்ல ஒரு ட்ரெயின் தான் போக முடியும். அப்போ விபத்துகளும் ஏற்படாது. அதே மாதிரி ரொம்ப ஸ்பீடாக நம்மளால போக முடியும். ரொம்ப அதிவேகத்தில் போக முடியும். அதனால என்ன ஆகுது? இது சீக்கிரமா கம்மி அந்த கனெக்டிவிட்டி அப்படிங்கிறதையுமே இன்க்ரீஸ் பண்ணுது. அதனால தான் இது என்னன்னு சொல்றாங்க? ஃபியூச்சர் ஃபார்ம் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட்ல மார்ச் 9 பார்த்தோம்னா குரூப் 1க்கான ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக போகுது. சரிங்களா? ஷெட்யூல சீக்கிரமா அப்டேட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி மெயின்ஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது 16th ஸ்டார்ட் ஆகுது. சைட் பை சைட் மெயின்ஸ்க்கான டெஸ்ட் பேட்சும் 1 week ஆஃப்டர் நமக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ப்ரிலிம்ஸையும் ஃபோக்கஸ் பண்ணி மெயின்ஸையும் ஒரே நேரத்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த 2 டெஸ்ட் பேட்ச்லையும் என்ரோல் பண்ணிக்கோங்க. அந்த ஒரு விஷயத்தை ரெண்டுத்தையுமே பேலன்ஸ்டாக நம்ம கொண்டு போகிறப்ப ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ண அந்த டைம்லேயே நம்ம மெயின்ஸுக்குமே ரெடியாக இருப்போம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு 2 மாத டைமில் நம்ம ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணி பெர்ஃபெக்டாக ஒரு ஆன்சரை நம்மளால கொடுக்க முடியும். சரிங்களா? ஸோ மெயின்ஸ் டெஸ்ட் பேட்ச் ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது 9th ஸ்டார்ட் ஆகுது. மெயின்ஸ் அப்படிங்கிறது 16th ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதோட ஃபீ டீடைல்ஸ் அண்ட் தென் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இதெல்லாம் நீங்க பண்ணணும் அப்படின்னா நம்மளோட பிரான்ச்சஸ்க்கு கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா 2055க்குள் கரியமில வாயு சமநிலை அப்படின்னு சொல்லி SBI இலக்கு வைத்திருக்காங்க. அது என்ன கரியமல சமநிலை அப்படின்னு பார்த்தோம்னா நெட் ஜீரோ அப்படிங்கிறது தான். எவ்வளோ கார்பனை எமிட் பண்ணுறோம், எவ்வளோ கார்பனை அட்மாஸ்பியர்லேருந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறது. ஸோ இந்த நெட் ஜீரோ அப்படிங்கிற டார்கெட்டை SBI 2055க்குள்ள நாங்கள் அஸ் அ என்டைட்டியாக நாங்கள் இது 2055க்குள்ள அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் ஒரு பப்ளிக் செக்டார் இந்த மாதிரி ஒரு டார்கெட்டை இப்போ தான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா பப்ளிக் செக்டார் யூனிட்ஸுமே வந்து கொடுக்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் வந்து இந்தியாவோட அந்த ஓவரால் டார்கெட்டாக இருக்கக்கூடிய 2070க்குள்ள நம்ம நெட் ஜீரோ அடைவோம் அப்படிங்கிறத அச்சீவ் பண்ண முடியும். சரிங்களா? இந்தியா அரசாங்கம் மட்டும் திட்டங்களை கொண்டு வந்தா பார்த்தாது. எல்லாருமே அஸ் அ என்டைட்டியா அவங்கவுங்க அந்த ஒரு நெட் ஜீரோ டார்கெட்டை வச்சு அச்சீவ் பண்ணாதான் இந்தியா ஓவராலா அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதுல நமக்கு பார்த்தோம்னா SBI இப்படி ஒரு டார்கெட்டை கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 4.45 லட்சம் கோடியிலான ரஷ்ய கச்சா எண்ணெய் இந்தியாவிற்கு இறக்குமதி அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த கச்சா எண்ணெய் அப்படிங்கிறது பார்த்தோம்னா க்ரூட் ஆயில், இது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னா நமக்கு ரஷ்யா யுக்ரைன் போர் அப்படிங்கிறது 2022 பிப்ரவரி 24 வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு, 4 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. 22, 23, 24, 25 கரண்ட் இயர்ல பார்த்தோம்னா. ஸோ அப்படிங்கிறப்ப இந்த 4 வருஷத்துல இந்தியாவுக்கு சாதகமான ஒரு நிகழ்வு அப்படின்னா ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்கினது தான். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா யுக்ரைன் மேல போர் தொடுத்தோன்னே ஐரோப்பிய நாடுகள் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல என்ன பண்றாங்க, G7 கண்ட்ரீஸ்ல என்ன பண்றாங்கன்னா ரஷ்யா மேல ஒரு பொருளாதார தடையை கொண்டு வராங்க. எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் அப்படிங்கிறது போடப்படுது. இதனால என்ன ஆகுது, ரஷ்யா கிட்ட இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை யூரோப்பியன் கண்ட்ரீஸ் கிட்ட G7 கண்ட்ரீஸ் கிட்ட விற்க முடியாம போகுது. அப்ப ரஷ்யா கிட்ட நிறைய சப்ளை இருக்கு, நிறைய எண்ணெய் வளங்கள் இருக்கு, அதை யாருக்கிட்டயுமே விற்க முடியல அப்படிங்கிற ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுது. இதனால இந்த இடத்துல யாருக்கு அட்வான்டேஜா பிளே ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவுக்கு இது ரொம்ப அட்வான்டேஜஸா பிளே ஆகுது. ரஷ்யாவோட க்ரூட் ஆயில நம்ம ரொம்ப டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல இந்தியா வாங்க ஆரம்பிச்சோம். அது போக போக பார்த்தோம்னா ரஷ்யா கிட்ட இருக்கக்கூடிய எண்ணெய் வர்த்தகம் அப்படிங்கிறது இந்தியா ரூபாயிலேயே பண்ண ஆரம்பிச்சோம். ஓகேங்களா? இந்தியன் ருப்பிலேயே ரஷ்யன் க்ரூட் ஆயில் ட்ரேட் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிச்சது. இதனால இந்தியாவுக்கு நிறைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் அப்படிங்கிறதும் சேவ் ஆச்சு. அது மட்டும் தான் அட்வான்டேஜா அப்படின்னு பார்த்தா ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம க்ரூட் ஆயில வாங்கி அதை சுத்திகரிச்சு யாருக்கு விற்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா G7 கண்ட்ரீஸ்க்கு விற்கிறோம். ஓகேங்களா? ஏன்னா G7 கண்ட்ரீஸ் ரஷ்யா மேல ஒரு பொருளாதார தடையை போட்டிருக்காங்க. அப்ப அவங்க டைரக்டா கச்சா எண்ணெயை வாங்கி சுத்திகரிக்க முடியாது. இதனால என்ன ஆகுது, இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட இருந்து அந்த கச்சா எண்ணெயை வாங்கி அதை சுத்திகரிச்சு நம்ம யாருக்கு கொடுக்குறோம்னா G7 கண்ட்ரீஸ்க்குலாம் கொடுக்குறோம். சரிங்களா? G7 கண்ட்ரீஸ், யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்குலாம் கொடுக்குறோம். அதுல அதிகமான வர்த்தகம் யார்கிட்ட இருக்குன்னா நம்ம சுத்திகரிச்சு நம்மகிட்ட அந்த பெட்ரோலை வாங்குறது யாருன்னா நெதர்லாந்து வந்து அதிகமாக வாங்குறாங்க. நெதர்லாந்து, இத்தாலி இந்த மாதிரியான நாடுகள்
நாடுகள் நம்ம கிட்ட இருந்து அதிகமான கச்சா எண்ணெயை வாங்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ அதை பத்தின ஒரு செய்தி தான் இந்த செய்தி. ரஷ்யா கிட்ட இருந்து யார் அதிகமாக இந்த கச்சா எண்ணெயை வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சைனா ஃபர்ஸ்ட் 7.1 லட்சம் கோடி, இந்தியா 4.45 லட்சம் கோடி, அடுத்ததான் நமக்கு அடுத்து யார் இருக்காங்கன்னா டர்க்கி 3.1 லேக் crore வந்து வாங்கிட்டு இருக்காங்க. சரியா? ஸோ அந்த கச்சா எண்ணெய் பத்தின ஒரு சிறப்பு செய்தி வந்துருந்துச்சு, அதை தான் இங்க பார்த்துருக்கோம். கடைசியா பாத்தீங்கன்னா நம்ம அகாடமியில பேங்கிங்கான ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படிங்கிறது கமிங் மார்ச் 9th வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேங்கை பத்தின எல்லா டவுட்ஸையும் இங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். எப்படி ஒரு பேங்க் எக்ஸாம் அப்ரோச் பண்ணணும், என்ன ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணா சீக்கிரமா கிளியர் பண்ண முடியும், இந்த மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு சொல்லித்தர போறாங்க. நம்மளோட நம்மகிட்டே பேங்க் படிச்சு கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ண போறாங்க. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஜூனியர்ஸ், இவங்களுக்குலாம் வந்து ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து கலந்துக்க சொல்லுங்க. நம்ம பிரான்ச்சஸ்க்கு கால் பண்ணி ஒரு தடவை ரெஜிஸ்டர் பண்ணிருங்க. சரியா? ஸோ நாளைக்கு டீனரில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.